ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப்பில் நம்ம யூஸரை எப்படி என்கேஜாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் தான். அதில் ஒரு ஸ்டெப்ஸ் என்னென்னா ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது. அதுலேயும் அட்வான்ஸாக ஆட்டோ ப்ளேலிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஆட்டோ ப்ளேலிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொருக்காவும் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கான ரிலவெண்ட் வீடியோவை அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம இப்போ ஆட்டோ ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோவுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிடும். அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் யூடியூப் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தால் உங்கள் மை சேனல்ஸ் அப்படிங்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே போனோடனே அதில் வந்து கஸ்டமைஸ் யுவர் சேனல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே நியூ ப்ளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ளேலிஸ்ட்டோட நேம் இங்கே கொடுக்கணும். இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு அதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு அது ஆக்சுவலாக அந்த எடிட் ஆப்ஷன் கேட்கும். எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே ப்ளேலிஸ்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அங்கேயே ஆட்டோ ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டேப். அந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ரூல்ஸாக செட் பண்ணணும். ஆக்சுவலாக அது என்ன ரூல்ஸ் அப்படின்னா, உங்கள் டைட்டிலில் அந்த வேர்டு, அந்த வீடியோவோட டைட்டிலில் அந்த வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ இந்த ப்ளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய ப்ளேலிஸ்ட் பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஸோ என்னோடய வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி டைட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த ப்ளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ அட் த சேம் டைம் டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இதுலேயுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா அது வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ அப்படி நான் ரூல்ஸ் செட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கும்போது யூடியூப் என்ன பண்ணுன்னா சஜஸ்ட் பண்ணும், ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிற கீவேர்டில் இத்தனை வீடியோஸ் உங்களோட சேனலில் இருக்குது, அதை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நான் செக் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா என்னோடய சேனலில் இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட்னு இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அந்த ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிடுது. ஸோ அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபுல் லிஸ்ட் ஆகுது. ஸோ இதுதான் என்னோடய ப்ளேலிஸ்ட். ஸோ மறுபடியும் நான் வந்துருச்சா கரெக்டாக அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட் ஆட் ஆயிடுச்சு. அதில் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இருக்கிற கீ இருக்கிற எல்லா வீடியோ வந்துருச்சு. ஸோ இதுதான் ஆட்டோ பே க்ரியேட் பண்ணுறதுக்கான கான்ஃபிகரேஷன் ஸ்டெப்ஸு. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இனிமேல் நீங்கள் புது வீடியோ ஆட் பண்ணும்போதுமே நான் பிரேக்ஃபாஸ்ட்னு கீவேர்டு வச்சு ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது வந்து அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.